நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. மக்கள் மனதில் பல கேள்விகள், அதில் சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல இதோ வருகிறார் மாவலி மன்னன். மன்னா, என்ன அமைச்சரே? வெளியே வெயில் தாங்க முடியவில்லை. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் குழப்பங்கள் அதைவிட உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது. சின்னத்திலிருந்து கட்சியின் பெயர் என அனைத்தும் குழப்பம்தான். இரட்டை இலை சின்னத்தோடு இரட்டை மின் விளக்கு கம்பம் ஒத்துப்போவதால் ஓபிஎஸ் டீம் ஆறுதலாக இருக்கிறது. கைக்கு அடக்கமான சின்னமாக இருப்பதால் தொப்பி சின்னத்தை மக்களிடத்தில் எளிதில் கொண்டு போய் சேர்க்கலாம் என்ற எண்ணத்தில் இருக்கிறது தினகரன் டீம். வேட்புமனு தாக்கல் செய்ய தினகரன் தொப்பியோடு வந்ததை பார்த்தீர்களா? தொப்பி தொப்பி தொப்பி. திமுகவுக்கு இது சாதகமான விஷயம்தான். முதலமைச்சர் பதவி மீது ஆசை இல்லை என்று கூறும் தினகரன் கட்சியின் மூத்த நிர்வாகிகளில் ஒருவரை ஆர்கே நகரில் நிறுத்தியிருக்கலாமே. ஜெயலலிதாவால் முதல்வர் நாற்காலில் உட்கார வைக்கப்பட்டவர் சீனியர் ஓ பன்னீர்செல்வம். அந்த பன்னீர்செல்வத்தையே ஜெயலலிதாவிடம் அறிமுகப்படுத்தி வைத்தவர் தினகரன் தான் என்கிறார்களே சசிகலாவின் குடும்பத்தினர். அப்படி என்றால் இன்றைய நிலையில் சசிகலாவின் அதிமுகவில் தினகரனை விட மூத்த நிர்வாகி வேறு யார் இருக்க முடியும்? அதை வெளிப்படையாக சொல்லாமல் தன்னடக்கத்துடன் இருக்கிறாரே என்று பெருமைப்படுங்கள். தமிழகத்தில் சமாதி ஆட்சி நடக்கிறது என்றால் மத்தியில் சாமியார் ஆட்சி அல்லவா நடக்கிறது? தமிழகத்தில் சாமியாரை சந்திக்க வந்த மோடி ஊபியில் சாமியாரை முதலமைச்சராகி விட்டார்களே, கவனித்தீர்களா? உத்தரப்பிரதேசம் போன்ற வட மாநிலங்களில் பாஜகவின் வெற்றி அதன் கொள்கைக்காகவா, பிரதமர் மோடிக்காகவா? பாஜகவின் திட்டமிட்ட வியூகங்களுக்கு கிடைத்த வெற்றி. ஆர்எஸ்எஸ் கொள்கைகளின் அரசியல் சாயம்தான் பாஜக. அந்த சாயம் வெளுக்காதபடி செயல்படுவது என்ற திட்டத்துடன் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது. மெஜாரிட்டி கிடைக்காத காலத்தில் வாஜ்பாய் என்ற அனுசரணையான முகமூடி தேவைப்பட்டது. மெஜாரிட்டி கிடைத்த பிறகு முகமூடி தேவையில்லாத மோடி எல்லாவற்றையும் கவனித்து கொண்டார். அவருக்கு அமித்ஷா துணை நிற்க இப்போது உத்தரப்பிரதேசத்தில் காவி உடை அணிந்த யோகி ஆதித்யநாத் முதல்வராகியுள்ளார். காங்கிரஸ் தொடங்கி திமுக, அதிமுக, பாமக, ஏன் கம்யூனிஸ்டுகளில் கூட குடும்ப உறுப்பினர்கள் பொறுப்புகளில் உள்ள நிலையில் குடும்பமே இல்லாதவர்களை கொண்டு ஆட்சி நடத்துகிறோம் என மக்களை நம்ப வைக்கிறது பாஜக. இத்தனைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பு வரை மோடி கூட திருமணமாகாதவர் என்றுதான் நம்ப வைத்துக் கொண்டிருந்தார். சமீபத்தில் நடிகர் கமலஹாசன் அளித்த பேட்டி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியிருக்கிறதே. கமல் கனவில் வாழ்கிறார் என்கிறாரே அதிமுகவின் வைகை செல்வன். கமலாவது கனவில் வாழ்கிறார், அதிமுகவின் அத்தனை அணிகளும் சமாதியில்தான் வாழ்கின்றன.